வணக்கம் நேயர்களே. பல கேள்விகளுக்கு நம்முடன் பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். பாஜகவில் இப்போ பாஜகவுக்கு வந்த ஓட்டை நம்ம அந்த கேண்டிடேட் அந்த அந்த ஓட் சிம்பிள் அந்த ரெண்டை வச்சு நம்ம பேஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா. அந்த அந்த தாமரை சின்னத்தில் நின்னுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யார் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் பாண்டியன் அவர்கள், தேவநாதன் யாதவ் அவர்கள், இவர் நம்ம பாரிவேந்தன், அதுக்கப்புறம் ஏசி சண்முகம். இவங்க 4 பேருமே வேற வேற கட்சியை சேர்ந்தவங்க. சரத்குமார் தன்னுடைய கட்சியை பாஜக இணைச்சிட்டாரு. ராதிகா சரத்குமார் பாஜக தான் இனி அதுல மாற்றுக்கிறதுல. பட் இவங்க 4 பேர் கூட்டணியில் இருக்காங்க. விழுந்திருக்கக்கூடிய வாக்கு தாமரையை பார்த்து தான் விழுந்திருக்கு, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா வேற கூட்டணியில் இருக்கவங்கள தன்னுடைய கட்சியோட சிம்பிள நிக்க வச்சு வாக்கு வாங்கியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவும் இதே மாதிரி உதயசூரியன் சின்னத்தில் மற்ற கட்சிகளை கடந்த காலத்திலையும் விட்டுருக்காங்க, இப்பவும் விட்டு வெற்றி பெற வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம எடுக்கும்போது என்ன, நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த அதிமுகவும் நின்றுருக்கு, அதே மாதிரி நிற்க வைக்கிறாங்க. இது முன்னாடி நடந்து இருக்கு. அப்போ அந்த சின்னம் எந்த ஏதோ அந்த கட்சிக்கு தான் அந்த ஓட்டுங்கிற கணக்கில் தான் நாம எடுத்துக்க முடியும். சரி, நீங்கள் உங்கள் விவாதப்படி எடுத்துக்கிடுவோமே. இவர் ஜான் பாண்டியன் இதில் நின்னாரு, அப்புறம் தேவநாதன் யாதவ் நின்னாரு, ஏசி சண்முகம்னாரு, பாரிவேந்தர் நின்னாரு, இப்படியெல்லாம் எடுத்தா கூட அதுவும் பாஜக கூட நின்னனால தானே அவங்களுக்கு அந்த ஓட்டு கிடைக்குது. மக்கள் தெரிஞ்சுதான் போட்டுறாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கிடுவோம். எது எப்படி இருந்தாலும் சரி, பாஜகவுடைய ஓட்டு வங்கி கூடி இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சிங்கிற ஒரு விமர்சனத்தோட தான் இருந்துச்சு. ஒத்த ஓட்டு பாஜகலாம் சொன்னாங்க. ஆனா இப்போ அண்ணாமலை வரவுக்கு பிறதான் சார் இதில் 10 இடங்கள்ல முன்னணி வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 இடங்கள் அதிமுக டெபாசிட் இழக்க, ஒரு 13 இடங்கள் இவங்க டெபாசிட் இழந்தாலுமே கூட 10 இடங்கள்ல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய இடமா இருக்கு. 81 சட்டமன்ற தொகுதியில பாஜக அணி 2வது இடத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய இதுல சட்டமன்றத்தில் சொல்றீங்க. ஓகே ஓகே. 81 சட்டமன்ற தொகுதிகளில் 2வது இடத்துல வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுக 3வது இடத்துக்கு அந்த தொகுதிகள் தள்ளப்பட்டிருக்கு. தென் சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய பையனே 3வது டெபாசிட்டே இழந்து போயிட்டு. ஆமா, டெபாசிட் இழந்து 3வது இடம். வட சென்னையிலையும் பாஜக 3வது இடம் தான் பாஜக. ஆனா மத்திய சென்னையில 2வது இடத்துக்கு வந்திருக்காரு, 2வது இடத்துல வந்திருக்காரு. அப்ப நீங்க பார்க்கும்போது சென்னையிலே 2 இடத்துல பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்குங்கிறது எவ்வளவு பெரிய, இதெல்லாம் பாஜகனுடைய அபரிவிதமான வளர்ச்சி தானே. மற்ற கட்சிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் சொல்றேன், எல்லா தொகுதியும் நீங்க பாத்தீங்கன்னாலும் இதே மாதிரி பாஜகவுக்கு, அதுவும் குறிப்பா அண்ணாமலைனால வந்த வளர்ச்சி சார். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்னால அந்தந்த காலகட்டத்தில் பாஜகவுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அண்ணாமலையினுடைய வளர்ச்சி, அவருடைய வந்த பிறகு உள்ள அந்த வளர்ச்சி அதுவும் என் மக்கள் யாத்திரை, அது முக்கியமா மோடியை தமிழ்நாட்டில் வில்லனா சித்தரிச்சு வச்சிருந்தாங்க. குறிப்பாக தமிழிசை அவங்க மாநில தலைவராக இருக்கும்போது தான் மோடியை தமிழர்களுடைய வில்லன், எதிரி அப்படியே கட்டமைச்சு விட்டாங்க. இன்னைக்கு அது மாறப்பட்டிருக்கு. அண்ணாமலை வந்த பிறகு அதை உடைச்சு அவர் மோடி தமிழனுக்கு வில்லன் இல்லை அப்படிங்கிறத கொண்டு போய் மக்கள்கிட்ட அதை திட்டங்களையும் கொண்டு சேர்த்துருக்கு. சீமான் கேட்டிருக்கிறாரு, அதிமுக சகோதரர்கள் எனக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது அங்க எப்படி ஒர்க் அவுட்? நான் என்ன நினைக்கிறேன் அப்படி தெரியுமா, சீமான் அது ஒரு அரசியலுக்காக வேண்டி அவர் கேட்கிறாரு. அவர் இந்த தேர்தலை நின்றுக்க கூடாது, நிற்க கூடாது. எதனால சார்? திமுகவை தோக்கடிக்கணும். நீங்கள் ஒரே கட்சி பாமக தான் இப்போ வலுவாக நிற்கிதாங்க எதிரணியில். அப்போ அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு இவர் வாபஸ் வாங்கி விட்டுருக்கணும். திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்தால் அதுதான் அவர் செய்திருக்கணும். அவர் திமுகவுக்கு மட்டும் இல்லை, அவர் பிஜேபிக்குமே எதிர்த்து தான். அதிமுகவுக்கு எதிர்த்து தானே. ஆமா, அப்புறம் என்ன இந்த பிச்சை எடுக்கணும்னு கேட்குறேன். அதிமுகவுக்கு எதிர்த்து தானே அவர் ஆட்சி இந்த கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு. அது புரியுது. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உங்களோட நின்று நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன், நீங்க எனக்காக இந்த தடவை ஆதரவு தெரிவிக்கணும். ஜெயலலிதா இருக்கும்போதுன்றாங்க. ஆக எவ்வளவு ரூபா வாங்கினாரு, கூலி எவ்வளவு வாங்கினாரு அவரு, இதெல்லாம் அதையும் சேர்த்து சொல்லுங்க. அதையும் சொல்லுங்க. ஏன் அவர் பண்ணாரு? விஜயலட்சுமி காரணமா, இல்லை ஜெயலலிதா அந்த மாட்டே இவர் போய் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ண போனாரா? ஏன் அதுக்கு பிறகு இவ்வளோ வருஷமா அந்த கட்சி கூடவே நின்றுக்க வேண்டியதானே? கட்சி ஆரம்பிச்சு அது அதிமுக கூட நான் கூட்டணின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் போகலை? பல விமர்சனங்களை வச்சுட்டு இன்னைக்கு ஆதரவு கேட்டிருக்கிறாருன்றீங்க. சீமான் ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு அரசியல் தலைவருங்கிற பேரில் உலா வந்துட்டு இருக்காரு. அவர் எந்த நேர்மையும் இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நான் ஒரு இலங்கை அகதி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாரா இல்லையா? அதுவும் எப்படி விடுதலை புலிகள் அமைப்பில் போரில் ஈடுபட்ட ஒரு விடுதலை புலிகளுடைய ஈடுபட்டு இறந்து மறைந்து போன ஒரு விதவை பெண் அப்படிங்கிற அகதியாக வந்திருப்பாங்களா? அவங்கள அந்த மாதிரி லாஜிக்கே கிடையாது சார். விடுதலை புலிகளில் குறிப்பிட்ட அந்த ஆண்டன் பாலசிங்கம் அப்படிலாம் இருந்தாங்கல்ல, பிரபாகரன், இவங்க மட்டும் தான் கல்யாணமான நாட்கள். அதுக்கு பிறகு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே புலிகளாக வந்துட்டாங்கன்னா எந்த நேரத்திலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறனால கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த மாதிரி இல்லை. சரி, அவருடைய விவாதப்படி எடுப்போம் சார். சரி, கடைசியில் அவர் யாராக காளிமுத்துக்கும் பங்களா தானே கல்யாணம் பண்ணார். அந்த அம்மா தமிழும் கிடையாது, தெலுங்கு. இவ்வளோ தானே இவருடைய இது. ஆனால் நான் சொல்கிறேன் சார், நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. சீமானை விட ஒரு படி நான் மேலே.
இலங்கை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஒரு அகதி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி முடிவு பண்ணோம். ஒன்றும் காதலும் கிடையாது, கத்திரிக்கையும் கிடையாது. தேடணும். 1-2 நண்பர்கள் இருந்தாங்க வளசரவாக்கத்தில். அப்போ தேடணும். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கொட்டாரம் பக்கத்தில் பெருமாள்புரம்னு ஒரு அகதி, அந்த இடத்துல ஒரு அகதிகள் முகாம் இருக்குது. அந்த முகாமில் உள்ள மைதிலிங்கிற பொண்ணு அவங்க திரிகோணமலை சொந்த இடம். கல்யாணம் பண்ணேன். வெளிப்படையாக தான் நான் வந்து தேடி தான் கல்யாணம் பண்ணோம். என்னைக்கு நேரில் சந்திச்சோமோ அன்னைக்கு தான் நிச்சயதார்த்தமே. அப்படி தான் வச்சு நான் கல்யாணம் பண்ணேன். அதனால் சீமானோட ஒரு படி மேலே தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா. ஓகே சார், இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சுருக்குன்னு முடிச்சிட்டீங்க. அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்தது, அவர் பண்ணல. ஒரு நான் சொல்கிறேன் சார், ஒரு குடிகாரன் சார். அந்த ஆள் குடியை பற்றி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. கடுமையாக உண்மை சார். தனி மனித இது கிடையவே கிடையாது. ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டீங்கன்னா நீங்க சுத்தமா இருக்கணும். நீங்க இல்லைன்னா எப்படி பேசுவீங்க? அண்ணாமலை பேசலாம் சார், மதுவை பத்தி பேசலாம் சார், குடியை பத்தி பேசலாம் சார். சீமானுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அதே ஒரு முடா குடிகாரன். அது எப்படி வந்து நீங்க வந்து குடியை பத்தி பேசுக அவருக்கு என்ன தகுதி இருக்கு? கிடையாது. கமலஹாசனுக்கு என்ன போதைப் பொருளை பற்றி பேசு, கமலஹாசனுக்கு என்ன அருகதை இருக்குது? அவருடைய வீட்டில் அவருடைய பார்ட்டிலேயே வந்து கோக்கைனை வந்து பரிமாறி விட்டு அவரே வந்து அதை யோக்கியமாக பேசினா அது கேலி கூத்தா இருக்காதா? தலைவர்கள் அரசியல் தலைவராக யாரை விஜயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வர்றதுக்கு முன்னாடி வேணால் எக்கேடு கேட்டு போகிறாங்க. வந்த பிறகு ஒழுக்கமாக இருக்கணும் சார். இந்த குடி, மது, அப்புறம் வந்து போதை பொருள், அப்புறம் வந்து சிகரெட்டு, இது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி விட்டுறணும். முன்மாதிரியாக நாங்கள் உங்களை முன்மாதிரியாக நீங்கள் எடுக்க போகிறோம். நீங்கள் தான் எங்களை வழிகாட்ட போகிறீங்க. நேர்மையாக இருக்கணும் சார். நேர்மையாக இருக்கணும் ஒரு பக்கம். இந்த ஒழுக்கமாக தனிப்பட்ட இதுலையும் கரெக்டாக இருக்கணும். ஓகே சார். பில் கிளின்டன் ஏன் சார் அவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க? ஒரே சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லுங்கள். பில் கிளின்டன் அந்த மோனிகா லெவன்சிங்கிறது அவங்க ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அவ்வளோதானே? அமெரிக்காவில் இது ஒன்றும் பெரிய விஷயமா? ஏன் அது அவ்வளோ தூரம் பெரிய விஸ்வரூபமாச்சுது? ஒரே ஒரு காரணம் தான் சார். அமெரிக்காவில் தனிப்பட்ட வாழ்க்கை வந்து நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம், ஆனால் எங்களை வழிநடத்துறவங்க வந்து யோக்கியனாக இருக்கணும், ஒழுக்கமானவனாக இருக்கணும்னு நினைச்சனால தான் அது எல்லாருக்கும் தான் பொருந்தும். தமிழ்நாட்டில் எப்படி சார் நீங்களும் நானும் ஒழுக்கமாக இருக்கேன் சார். நம்மளை வழி நடத்துகிற முதலமைச்சர்கள்லாம் எப்படி சார் இருந்தாங்க சொல்லுங்க? கருணாநிதி எடுத்துடுங்க, வேற யாரையும் வேண்டாம், எடுத்துடுங்க. 3 பொண்டாட்டியா? அதுக்கு மேலே என்னெல்லாமே தெரியாது. அப்படிதானே உண்மை? வெளிப்படையாக உடச்சே பேசுவோம் சார். அதில் என்ன மூடி மறைக்க இருக்குது? இவங்களவே நீங்கள் முதல்ல வழிகாட்டியாக எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சந்ததியினர் எப்படி இருப்பாங்க? எங்கள் அப்பா திமுக தான். அவர் என்ன செய்வார்? என் தலைவனே வந்து 3 பொண்டாட்டி, அட்லீஸ்ட் 2 பொண்டாட்டியாக கட்ட வேண்டாம் தான் நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நடந்துச்சு. ஓகே. இப்படி தானே இருக்கும். அப்போ வழிகாட்டுறவன் நேர்மையாகவும் இந்த மாதிரி ஒழுக்கமும் ரோல் மாடலாக இருக்கணும் சார். சுருக்கம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சீமான்லாம் அதுக்கு தகுதியே இல்லாத ஆளுன்னு சொல்லுவேன். அப்புறம் சொன்ன வார்த்தையை அப்புறம் சொல்லிட்டு அப்படியே அவரே முழுங்கிறது. அது என்னது? இந்த மேடையில் ஒன்று, அந்த மேடையில் ஒன்று, இந்த மேடையில் ஜல்லிக்கட்டு, நாங்கள் வந்து குழந்தையாக வளர்க்குற மாடுங்கிறது, அப்புறம் என் உணவு, என் உரிமைங்கிறது, மாட்டை வெட்டி திங்கிறது என்னுடைய உரிமையும் பேசு. இது என்ன பேசு? ஏதாவது ஒரு வகையில் நிற்கணும்ல. கொள்கைன்னா அதானே. புரியுது. அதெல்லாம் கிடையாது. அந்த கான்ட்ரடிக்ஷனை நீங்கள் கரெக்டாக ஓப்பனப்பாக பார்த்து சொல்கிறீங்க. ஃபைன், எனக்கு அது புரியுது. சரி, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ காங்கிரஸ் குறித்து சாம் பிட்ரோடோ வந்து தேர்தலுடைய அந்த பிரச்சார நேரத்தில் இந்திய மக்களை குறித்து ஒரு கருத்து சொன்னார். உடனே வந்து ஜெயராம் ரமேஷ், அப்புறம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல பேரே வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்களே வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் திரும்பவும் கட்சியில் இணைச்சிருக்கிறாங்க. கட்சியில் ஒரு இதை எப்படி பார்க்குறீங்க? கட்சியில் இருந்து நீக்கினாங்க, பதவியை பிடுங்கினாங்க. அயலக அணி தலைவர் தேசிய தலைவர் அதே போஸ்டிங்கில் அவர் திரும்பி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவர் என்ன வார்த்தையை சொன்னார்? அதாவது நம்ம குறிப்பாக சவுத் இந்தியன் கிழக்கில் இருக்கக்கூடியவங்க சீனர்களை போல, மேற்கில் இருக்கக்கூடியவங்க அரேபியர்களை போல, வடக்கில் நீக்ரோ மாதிரி. அப்போ நீக்ரோவுக்கு பிறந்தவனே நம்மளை சொல்ல இருந்தாள், அப்படிதானே? அதுக்கு அர்த்தம் தானே? அவங்கள மாதிரி இருக்கணும்னா என்ன சார் அர்த்தம்? இவரை மாதிரி நான் எங்கள் அப்பாவை மாதிரி நான் இருக்கேன்னா எங்கள் அப்பாவை நான் பிறந்தேனே அர்த்தம். இன்னொரு தடவை என்ன அடையாளப்படுத்தி விட்டிங்கன்னா நீக்கிறோன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு தமிழெல்லாம் பிறந்தவனே பச்சையாக இருந்தாலும் சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தனால தான் உடனே கட்சியை விட்டு பார்க்கறதுக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னத்துக்கு கட்சியை விட்டு நீக்கினீங்க? அன்னைக்கு அவங்க பண்ணல, இன்னைக்கு சரிதான். அவர் சொன்னதில்ல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விவாதம் பண்ண வேண்டியதானே? எலெக்ஷன் வருது, இது வந்து வேற மாதிரி பிரச்சனையை உருவாக்குது. அப்படிங்கிறனால அவரை வந்து தற்காலிக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கதை தான். திமுகவில் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லா பெண்களையும் இழிவுபடுத்தி, எல்லா மட்டாரகமா கவர்னரை இழிவுபடுத்தி எல்லாம் பேசினாரு. கட்சியை கொடுத்து நீக்கினாங்க. உடனே இப்போ அவர் அதே பதவியை திருப்பி கையில் கொடுக்கல. அதே பேச்சாளர், அதே பேச்சு இருந்தாலும் பேசலை. இதே தான் காங்கிரஸும். இவங்க கூட்டு களவாணி தானே. இவங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? இதே மாதிரி தான் அவங்க செய்வாங்க. அன்னைக்கு நீக்கினாங்க ஒரு நாடகம், இன்னைக்கு வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அந்த நாடகம்ங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல. அதானே உண்மையும் கூட. நடந்திருக்கிறது அப்படி அதை தானே பிரதிபலிக்குது. ஆமாம், அப்படிதான் அதான் செய்கிறாங்க. அதனால் இவங்களை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். எல்லாத்துக்கு மேலே மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க பண்ணுற ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்குறாங்க. முன்னாடி வந்து சோசியல் மீடியா கிடையாது, இவங்க வச்சது தான் சட்டங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. எல்லாமே உடனுக்குடனே மக்கள்கிட்ட போய் சேருது. உண்மை எது, பொய் எது, எந்த விஷயமா இருந்தாலும், அது கள்ளச்சாராய விஷயமா இருந்தாலும் சொல்லி மக்களுக்கு உண்மை புரியுது. ரைட் சார்.
சரி, இப்போ புனேல நடந்த விவகாரம் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 17 வயது பையன் வந்து மது அருந்தி 2 பேர் இறந்து போனாங்க, ஐடி ஊழியர். எல்லாரையுமே வந்து அது வருத்தமளிக்க செஞ்சது. அந்த பையனுக்கு இப்போ ஜாமீன் கிடச்சிருக்கு. அந்த குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது வேற கேஸ், நம்ம அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண வேணாம். இப்போ அந்த பையனை வந்து அந்த பையனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஒரு மதுவை அருந்திக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ண பையனுக்கு ஜாமீன் கிடைக்குது. ஒரு ஒரு சிஎம்முக்கு வந்து இங்கே ஜாமீன் கிடைக்கல அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலை டினோட் பண்ணி சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சார் மதுனால அந்த பையனால் 1-2 பேர் தான் சார். இவர் என்ன சார், இவர் வந்து மதுபான கொள்கை முறைகேடில் ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு அதில் மாட்டிகிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சர் மாட்டிகிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ஜாமீன் எப்படி கொடுக்க முடியும் சார்? குற்றச்சாட்டு தானே இருக்குது. ஆதாரம் இருக்கனால தான் நீதிமன்றம் ஜாமீன் மறுக்குது. இந்த மோடியா வந்து மறுத்துட்டு கிடக்கு. கீழ்கோர்ட்ல நீதிபதி தீர்ப்பு கொடுக்குது, ஜாமீன் கொடுக்குறாரு. சுப்ரீம் கோர்ட்ல முடியாதுன்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இடி அதாவது மோடி அரசு வந்து இடியை கையில வச்சுக்கிட்டு இவர் வெளியவே விடக்கூடாது, குழப்பத்தை குற்றச்சாட்டு சொல்றாங்க. முதலமைச்சருக்கு சார், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சட்டம், ஆனா சாமானியனுக்கு ஒரு சட்டமா சார்? அது எப்படி இருக்க முடியும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நான் தான் அதை பண்ணேன்றதை ப்ரூவ் பண்ணுங்கன்ற குற்றச்சாட்டு தான் இருக்கு. அந்த சட்டம் என்ன சொல்லுது? எல்லா சார், இந்த ஆள் வந்து இஸ்ரேல்ல வந்து உளவு பார்க்கக்கூடிய இதெல்லாம் வாங்கியிருக்காரு, ஆயுதங்கள் எல்லாம் வாங்கியிருக்காரு, கருவிகள் எல்லாம் வாங்கியிருக்காரு. இவருக்கு எதுக்கு உளவு பார்க்கும் கருவி? இடி அதிகாரியை வந்து உளவு பார்த்தாரா இல்லையா? இதெல்லாம் தப்பு கிடையாதா? இவர் வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகளோட தொடர்பு இருக்குங்க, அதுக்கு பழி வாங்க தான் இடி பண்றாங்களோ? பழியெல்லாம் கிடையாது. கிடைச்ச ஆதாரத்தை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல முத கொடுக்கும்போது, இவரை கைது பண்ணும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க நீதிபதி? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அந்த இதை கொடுக்கும் இடியை சப்மிட் பண்ணும்போது சீல் வச்சு ஒரு இதை கவரை கொடுக்கும்போது, ஏன் இந்த ஆளை இவ்வளவு நாள் வெளியே விட்டுருந்தீங்கன்னு கேட்டேன். சார், இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு அப்படிங்கிறது வந்து இப்பதானே இந்த கேஸ் வந்து முன்னாடியே போடப்பட்டிருக்கு. நீங்க எத்தனை நாள் கழிச்சு ஏன் நீங்க இவ்வளவு டிலேவே அரெஸ்ட் பண்றீங்கன்னா கோர்ட்டும் கேட்டாங்க. முன்னாடியே பண்ணிருக்கலாம், ஏன் எலெக்ஷன் நேரத்தில் பண்ணணும்? இல்ல, எலெக்ஷன் நேரத்தில் இல்லை, அந்த ஆதாரத்தை பார்க்கும்போது நீதியரசர்கள் அந்த கேள்வியை முன் வச்சாங்க. ஏன் நீங்க இவ்வளவு தாமதம் பண்ணீங்க? ஏற்கனவே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எலெக்ஷனை வச்சு கேட்கல, எலெக்ஷன் டிலே. ஓகே, தேர்தல், அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இது நீதித்துறை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேர்தல் நெருங்கி வரும்போது சில விஷயங்களை வந்து இதை பண்ணுனா அந்த கட்சிக்கு சாதகமாகவோ இல்லை பாதகமாகவோ அமையும்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க பொதுவாக. ஆனால் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் வந்து அது எடுத்துட்டாங்க. அது ஏன் இதுக்கு மேலே விட வேண்டாம், இவரை வந்து விடுறது தப்பு அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணனால அவங்க எடுத்தாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வியை கேட்டாங்க. எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் அது இவங்க அரசியலுக்காக இவங்க எல்லாம் காங்கிரஸ் எல்லாருமே அதை எடுத்தாங்க, தேர்தலுக்காக பழி வாங்குது. நான் ஒன்று கேட்குறேன் சார், இது வந்து பழி வாங்குறதோ என்னதோ சார், தப்புங்கிறத ஒரு உறுதி ஆயிடல. இந்த பணத்தில் தான் 100 கோடி 140 கோடி ஏதோ வந்து இவர் சட்டத்துக்கு புறம்பா இவர் தான் பண்ணியிருக்காருங்கிறது உறுதியாகி போச்சு. மணீஷ் சிசோடியா எதுக்கு ஜெயிலில் கிடக்கிறாரு? துணை முதலமைச்சர் அவரும் இதே கேஸில் தான் அவர் உள்ள இருக்காரு. இன்னும் 14 பேர் ஏதோ உள்ள இருக்காங்க இது சம்மந்தப்பட்டவங்க. ஆனால் பேசுறது அரவிந்த் கெஜ்ரிவாலை மட்டும்தான் பேசுகிறாங்க. துணை முதலமைச்சரை பற்றி கவலைப்படல, மற்றவங்க எம்எல்ஏ எல்லாம் கூட உள்ளே இருக்காங்க, அவங்களெல்லாம் பற்றி கவலைப்படல. ஆனால் இவரை கைது பண்ணது மட்டும்தான் தப்புன்னு என்ன அப்படின்னா, வெளிநாட்டு சக்திகள் எல்லாம் இல்லை பின்புலமாக இருக்குது. இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளாக இருக்கட்டும், கனடா முதலமைச்சர் பிரதமர் கூட இதுக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? இது அந்த அளவுக்கு இவங்க நெட்வொர்க் வச்சுருக்காங்க, வச்சு தானே அவங்க பண்ணுறாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, அதில் மாற்றுக்கிறதுல ஒரு குற்றச்சாட்டை நிரூபிச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் தண்டனை கொடுங்கன்னா சட்டம் சொல்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த எலெக்ஷன் நேரத்தில் அந்த குறுகிய நேரத்தில் ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக பிஜேபி பண்ணது வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படின்னாக்கி அவருக்கு மேலே சிம்பதி வந்து அவருக்கு தான் வந்து சாதகமாக போகும்னு தான் எதிர்பார்த்தாங்க அந்த நேரத்தில். அது பிஜேபிக்கு பாதகமான அம்சம் தானே. டெல்லியில் உள்ள 7 தொகுதியில் ஒரு தொகுதி போனால் கூட அது பிஜேபிக்கு லாஸ் தானே. இவ்வளோத்துக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வேறு வச்சு நின்று எலெக்ஷனை சந்திச்சாங்க, ஆனாலும் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற்று. இப்போ மக்கள் வந்து தெளிவாக தானே இருக்காங்க, இந்த ஆள் வந்து அயோக்கியன் அப்படிங்கிறத உறுதியாக அவங்க நம்புகிறாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது சார், இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட்டு, நீதிமன்றத்தில் என் மேலே நீங்கள் குற்றம் சாட்டிட்டீங்கன்னா நான் குற்றவாளி இல்லைன்னு நான் தான் நிரூபிக்கணும். குற்றம் சாட்டினவங்க உங்களுடைய ஆதாரத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் ஆதாரம் இந்தந்த அடிப்படையில் இவர் குற்றவாளின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க நீதிமன்றத்துக்கு. இப்போ நான் வந்து அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நான் குற்றவாளி இல்லை, ஏன்னா இந்தந்த ஆதாரம் ஏன்ட்ட இருக்குன்னு நீங்கள் நான் கொடுத்து நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபித்து நான் வெளியே வரணும். இதான் நான் நடைமுறையில் இதான் வச்சுருக்காங்க. இவர் வந்து அதை கொடுத்து ஷார்ட் பீரியடில் முடிச்சுட்டு வரலாமே, துரிதமாக நடத்துங்கன்னு சொல்லலாம். சார், எல்லாத்துக்கும் மேலே முதலமைச்சராக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வந்து போனார், அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. அவரை இதேமாதிரி தான் ஒரு 8 தடவை விட்டார், 9வது தடவை ஆஜரானார், அவரை கைது பண்ணிட்டாங்க. உடனே அந்த மனிதர் என்ன பண்ணார்? அவருடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார். என்ன இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. ஒரு குற்றம் சாட்டப்பட்டு நான் கைது ஆகிட்டேன்னா முதலமைச்சராக இருக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிகிற ஒருத்தர், இவர் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் வேறு, இந்த ஈர வெங்காயம், இது ஏன் இன்னமும் ராஜினாமா பண்ணாமல் கையில் வச்சுட்டாலே? இது நாடகம் சார். 1 நம்பர் அயோக்கியன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான்.
அவ்வளவு ஃப்ராடு தனம், அவ்வளோ வெளிந்த அந்த இது இருக்க அந்த விவசாயிகள் போராட்டம், அதில் இவர் தான் பெரிய பங்கெடுத்து வச்சு எல்லாமே பண்ணியிருக்காரு. எல்லாம் வெளிநாட்டு சக்திகளோட சேர்ந்துருந்து தேச துரோக வேலையாக பார்த்துட்டு இருந்துட்டு இன்னைக்கு பாருங்க மாட்டின உடனே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பித்தலான எனக்கு அது விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்த ஒரு போராட்டலையா? கிடையாது. விவசாயிக்கு ஆதரவுன்னா என்ன, பஞ்சாப்ல மட்டும்தான் விவசாயி இருக்கானா? வேற எல்லாம் மேற்கு வங்காளத்தில் விவசாயம் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, கேரளாவில் இல்லை, ஒடிசாவில் இல்லை, இங்கெல்லாம் விவசாயமே பார்க்கலையோ. எல்லா இடமும் தான் விவசாயம். தஞ்சை டெல்டாவோட விவசாயம். இவங்களுக்கெல்லாம் பாதிக்கல புதிய விவசாயிகள் சட்டம். ஆனால் அங்கே மட்டும் பாதிக்குது. தமிழ்நாட்டில் அந்த ஆடிக்கார அமாவாசை மாதிரி ஒரு 4-5 பேருக்கு மட்டும் பாதிக்குது. ஐயா கண்ணு மாதிரி ஒரு 4-5 பேருக்கு மட்டும் பாதிக்குது. அது என்ன சார்? அப்போ லாஜிக்கல் அங்கே இடிக்குதுல்ல. இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க காவேரியில். அதை கேட்கறதுக்கு அங்கே அரை நிர்வாண போராட்டம், முழு நிர்வாண போராட்டம்னு நடத்த வேண்டியது தானே. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? நாடகம். இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பிஜேபி அரசாங்கம் தான் ஒரு நாடகத்தை கட்டமைக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ கீழமை நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்குறாங்க, உடனே வந்து இடி வந்து மேலே போய் டெல்லி நீதிமன்றத்தில் வந்து இல்லை அவர் ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க, வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன் அவர் ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் வெளியே போகலாம் தானே? ஏன் வந்து இடி வந்து இவ்வளோ நெருக்கடி கொடுக்குது அரவிந்த் கெஜ்ரிவால்? கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ இடி வந்து பிஜேபியின் கையில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க. அதாவது நான் வந்து இதில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்குது. ஈடியாக இருந்தாலும் சரிதான், தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா அந்த சிபிஐ இருந்தாலும் சரிதான், இதெல்லாம் வந்து தனித்தனி அமைப்புகள் தான். மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள அமைப்புகள்னு வேணா எடுத்துக்கலாம். அதனால அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அமைப்பும் வந்து நீங்கள் அது வந்து அப்படி பண்ணால் சிபிசிஐடி வந்து மு.க. ஸ்டாலின் கார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவருடைய துறையும் கூட இவருடைய என்ன உத்தரவு போடுறாரு அதை தான் செய்யுது. அதனால் இங்கே வந்து நீங்கள் மாற்றியெல்லாம் பேச முடியாது. ஜெயலலிதா பீரியடில் வந்து பொன்முடிக்கு மேலே வழக்கு போட்டாங்க, அப்புறம் இவங்க பீரியடில் விடுதலையே பண்ணிவிட்டாங்க. இதுதான் அங்கே உள்ள கேஸு. சரி, இப்போ நான் அங்கே வரேன். அவங்க அந்த துறைகள் எல்லாமே தனித்தனியாக அது ஒரு இதோட இருக்குது, தனித்துவத்தோடு இருக்காங்க. நீங்கள் உங்களை வந்து நீங்கள் வந்து ஜாமீன் கீழே கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பீல் பண்ணுறது அவங்க வேலை பண்ணணும். சிபிசிஐடியாக இருந்தாலும் அதான் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதான் பண்ணணும். ஆனால் ஆட்சி மாறணுன்னு இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி தான் அங்கேயே பண்ண மாட்டேங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொன்னது, மோடி சரியில்லை சார், சரியில்லை. அவ்வளவு அயோக்கியன்னு வெளியே சுற்றிட்டு இருக்கான். பி. சிதம்பரம் யார் சார்? ஜெயிலில் கிடக்க வேண்டிய ஆள். அவருக்கு பையன் இருக்கிற கார்த்தி சிதம்பரம் ஜெயிலில் கிடக்க வேண்டிய ஆள். இல்லை அயோக்கியன் தானே. பொன்முடி யார்? உள்ளே கிடக்க வேண்டிய ஆள். அதே மாதிரி இவர் துரைமுருகன் உள்ளே கிடக்க வேண்டிய ஆள். அதே மாதிரி ஏவாவேலு உள்ளே கிடக்க வேண்டிய, ஜெகத் ரட்சகன் உள்ளே கிடக்க வேண்டிய, தங்கம் தென்னரசு உள்ளே கிடக்க வேண்டிய ஆள். இப்படி எல்லா அயோக்கிய திமுகவில் அவ்வளோ முதலமைச்சரே உள்ளே கிடக்க வேண்டிய ஆள் தான். தமிழக முதலமைச்சரே இப்போ ஜெயிலில் கிடக்கணும் அவங்க செய்த தப்புகளுக்கு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் உள்ளே கிடக்க வேண்டிய ஆள். அவ்வளோ பேரும் வெளியே இருக்காங்க சார். அவ்வளோ அப்போ என்ன இது இருக்கு அப்படின்னா இவரு கையில் உங்களுடைய இது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஐ அதிகாரிகள் வந்து கேஸ் போட்டிருக்கணும், கேஸை நடத்தி இருக்கணும் இல்லையா? கேஸ் இருக்கு. சிபிஐ இருந்தாலும் சரிதான், அமலாக்கத்துறை, எல்லா துறையும் வந்து கேஸ் எல்லாம் இருக்கு. மோடி வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அதை யோசிக்கும் போது மோடி உடனே சத்தம் போட்டு உடனே ஏன் என்னதையா பண்ணிட்டு இருக்க, உடனே போய் இதெல்லாம் கைது பண்ணி உள்ள போடுங்க. இந்த தரவு பத்தினி கனிமொழியெல்லாம் வெளியே சுத்திட்டு தெரியுது, ரொம்ப யோக்கியதா வெளியே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து 2G ராசா இதெல்லாம் உள்ள கிடக்க வேண்டிய ஆள் ஏன் வெளியே சுத்த விட்டுருக்கேன்னு. அது மாதிரி இந்த கேபிள் திருடம் ஒருத்தர் கிடக்கிற தயாரிதி மாறன், இவரெல்லாம் உள்ள கிடக்க வேண்டிய ஆள் தானே. இது அவ்வளவு பண்ணது தப்பு தானே, இதெல்லாம் பண்ணது உண்மை தானே, ப்ரூவ் பண்ணி அதை பண்ணலாம். இன்னமும் கேஸ் இப்போ நிலுவையில் தானே இருக்கு. இதையே அவர் துரிதப்படுத்தலை. அந்த இடத்துல தான் பிரதமர் வந்து சரியா பண்ணலேன்னு நான் சொல்றேன். அப்படின்னா அவருக்கு நேரடி கட்டுப்பாட்டில் அவர் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் செய்யறாருன்னா இதை அவ்வளோ அவர் செய்திருக்கணும், ஏன் செய்யலை? நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் தான். புரியுது. இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் அவர் இதை செய்யறாரு அப்படின்னா இதெல்லாம் அவர் செய்யாம விட்டது அப்போ அவர் சலுகை காட்டி விட்டுருக்காரா? அவருக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு சார். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எடுக்கிறதா இருந்தா தன்னாட்சி அமைப்புகளுக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தமும் இல்லை. அப்படி இருந்திருந்தா இவங்க மேல ஆக்ஷன் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர், தமிழ்நாட்டில் மட்டுமே நான் இவ்வளவு பேர் குற்றவாளிகளை சொல்லிட்டேன், இவ்வளவு அக்யூஸ்ட உள்ள போட்டதுக்கு பதிலாக வெளியே விட்டுட்டு இருக்காரு. அதனால வந்து நான் அவர் நேரடியாக அவங்க இதை பண்ணிட்டு அமித்ஷா வந்து இப்போ சமீபத்தில் ஒரு மீட்டிங் வச்சு சார், இந்த என்ஐஏ, சிபிஐ, அமலாக்கத்துறை இவங்களெல்லாம் இதில் உள்ள மூத்த அதிகாரிகள் கொண்டு எல்லா வழக்குகளையும், குறிப்பாக நீங்கள் சாமானியனுக்கு மேலே பிஸ்னஸ் மேனுக்கு உள்ள வழக்கெல்லாம் முறையாக போயிட்டு இருக்கு. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு மேலே உள்ள வழக்கு மட்டும் பெண்டிங்கில் போகுது, டிலே ஆகி போகுது. ஏன் டிலே ஆகுது? அதை ஒன்று துரிதப்படுத்துங்க. எல்லா இந்தியா முழுக்க பொதுவான ஒரு இதை தான் அவர் கொடுத்துருக்காரு. இனிமேலாவது இவங்க மேலாம் கரெக்டாக நடவடிக்கை வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை வருஷம் ஆச்சு? 2G வழக்கெல்லாம் வந்து என்னைக்கே முடிவு பண்ணியிருக்கணும்ல. அது தீர்ப்பு சொல்லி நிரபராதினி கூட சொல்லுங்க, ஆனால் சொல்லி முடிச்சிருக்கணுமா வேண்டாமா? இன்னமும் இழுத்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ அந்த துறை சார்ந்த அந்த துறைகள் தானே சரியாக அதை எடுத்துகிட்டு போகல, பண்ணலான்னு தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே சார். சார், இப்போ இந்த இறுதி கேள்வி, சபாநாயகர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு. அவர் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி இப்போது
முதல் நாளே வந்து இந்த எமர்ஜென்சியை வந்து ஞாபகப்படுத்தி அதை வந்து 400 பேர் எல்லாருமே வந்து நின்னாங்க அப்படின்றத சொன்னீங்க. எதனால முதல் நாளே அதை சொல்லியிருக்கணும் சார்? முதல் நாள்லாம் அது சமீபத்தில் தானே அந்த டே வந்துச்சு. அது எமர்ஜென்சி நாள் வந்தனால அது எல்லாம் ஒரே டைமில் வந்தனால சொல்கிறாரு. சொன்னதில் தப்பு இல்லையா, உண்மை தானே, அதை அவர் சொல்கிறார். இல்லை இன்னொரு விஷயமும் இருக்குது. இவங்க வந்து திடீர்னு ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னாங்க. அது வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து துணை சபாநாயகர் கொடுக்கணும் ஆளுங்க. அது ஒரு மரபு இருக்குதா? ஆமாம், என்ன மரபு இருக்குது? இந்திரா காந்தி காலத்திலே அது வந்து அப்படி கிடையாது. பிரதமருக்கு அதாவது இவருக்கு தேர்தல் வச்சு தான் எடுத்திருக்காங்க சபாநாயகருக்கு. நேரு பீரியட்லேயே ஒரு தடவை இருந்திருக்கு. ஆமாம் இருந்திருக்கு. சபாநாயகருக்கு தேர்வு வச்சு தான் எடுக்கணும். தேர்வு நடந்திருக்கு. துணை சபாநாயகர் கொடுத்துருக்காங்க, கொடுக்காம இருந்திருக்காங்க. கொடுத்துருக்கு. நான் கேட்குறேன் சார், தமிழ்நாட்டில் வந்து திமுக தானே ஆட்சியில் இருக்கு. அப்போ துணை சபாநாயகரை வந்து நீங்கள் அதிமுக கூட்டு கொடுத்துருக்கலாம்ல. கேரளாவில் காங்கிரஸ் தானே ஆட்சிக்கு இருக்கு, கம்யூனிஸ்ட் தானே ஆட்சியில் இருக்கு. காங்கிரஸுக்கு துணை சபாநாயகரை விட்டு கொடுத்துருக்கலாமே. அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு, துணை சபாநாயகரை நீங்கள் எதிர்க்க பிஜேபி கூட்டு கொடுத்துருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் உதாரணம் சொன்னதுனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சபாநாயகர் வந்து அதிமுக வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஆனால் வந்து நேற்றே வந்து கொடுக்குறாரு அவர். நீங்கள் இந்த கேள்வி பதில் நேரம்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் போய் நின்றுட்டு இந்த கும்பல் தான் அங்கே போய் இடந்துட்டு கேள்வி அந்த 0 ஹவர்ஸை நீங்கள் கட் பண்ணுங்க, இதை எடுங்க பிரச்சாரத்தை, இதை பேசுங்கன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் குதிப்பாங்களாமா. ஆனால் இங்கே மட்டும் ஒத்தி வைங்க, முக்கியமான பிரச்சனை தானே சார். 61 பேர் இன்னைக்குள்ள நிலவரம். ஆனால் 85க்கு மேலே போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய 61 பேர்னு அதிகாரப்பூர்வமாக சொன்னது. அப்பாவும் அவர்கள் வந்து பேச அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஓம் பிர்லாவும் நேற்று வந்து திருமாவளவன் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணி விட்டுட்டாரு. பண்ண வேண்டியதுதான். தேவையில்லாத பேசினா ஆஃப் பண்ண தான் செய்வாங்க. அதானே அவரு கையில் சிலைகளை மாற்றி வச்சிருக்கிறதானே பேசினாரு. சிலைகளை அந்த இடத்துல என்ன தேவையோ அதானே பேசணும், என்ன தீர்மானம் ஒரு அதானே பேசணும். ஓம் பிர்லா அவர்களுக்கு வாழ்த்து கூறும்போது அதை அவர் சந்தோஷமா அதை ஏத்துக்கிறாரு. சில மணித்துணிகள் எக்ஸ்ட்ராவா போனாலும் ஒரு கம்ப்ளைண்டா இப்படிலாம் இருக்கு, இப்படி நடக்காதீங்கன்னு சொல்றதை ஏன் அவர் வந்து நிறைய திருமாவளவன்கிட்ட வாழ்த்து வாங்கி தான் என்ன வளர போறாரு. அவரு எல்லாரும் சார் அவர் வாழ்த்து சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கல சார். வாழ்த்து சொல்லுங்க, ஒரே லைன்ல முடிங்க, அது பிரச்சனை இல்லை. குறைந்த நேரத்துல நீங்க என்ன அவர் என்னெல்லாம் பேசிட்டு இருந்தார். நீங்க போன 5 வருஷமா நடுநிலைமையோட நீங்க வந்து நடந்துக்கல, இதெல்லாம் திருமாவளவன் சொன்னாரு. ராகுல் காந்தியே சொன்னாரு. இதெல்லாம் சொல்லும் போது விட்டுட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் சொல்லும் போதே விட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு அங்க அதெல்லாம் தேவையில்ல. முதல் நாள் அதெல்லாம் தேவையில்ல. நீங்க சொன்னதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஓம் பிர்லா எதுக்கு அந்த விஷயத்த சபாநாயகர் எதுக்கு அந்த இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டதை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சாரு, பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சுன்னா காங்கிரஸுக்காரன் என்னங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி, இவங்க எல்லாருமே வந்து ஏதோ சட்டத்தை இவங்க தான் காப்பாற்றுற ஆளு மாதிரி எல்லாம் சட்ட புத்தகத்தை கையில் தூக்கிட்டு அலைஞ்சாங்களா இல்லையா? பதவியேற்பு விழாவில் தேவையா? இதுக்கு முன்னாடி எப்போது பண்ணியிருக்காங்களா அதே மாதிரி? அது அவங்களோட சிம்பிள் வந்து இல்லை, அவங்க ஒரு அரகண்ட் அங்கே பண்ணுறாங்க. நாங்கள் தான் வந்து சட்டத்தை, இவங்க என்னைக்கு சட்டத்தை காப்பாற்றினாங்க, நீங்கள் தானே ஏன் எமர்ஜென்சியே போட்டாங்கிறத அப்போ உடச்சி சொல்லணுமா வேண்டாமா உண்மைதான் உலகத்துக்கு? நீங்கள் தான் சட்டத்தை காலில் போட்டு மிதிச்சிங்க, மிதிச்சிட்டு நீங்களே இப்போ யோக்கிய மாதிரி சட்ட புத்தகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க அப்படின்னா எவ்வளோ கேலி கூத்தா இல்லையா? அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ வந்து ஓம் பிர்லா அவர்கள் வந்து இதை சுட்டி காட்டதான் அதை பண்ணாரா? கண்டிப்பா இல்லை, அவர் நடுநிலையாக தானே இருக்கணும். அவர் எப்படி ஒரு பிஜேபி ஒரு பிரதிநிதி மாதிரி சொல்லணும், அதை ஏன் வந்து அவர் சுட்டி காட்டணும்? அவர் உண்மை, அவருடைய இது உண்மை. நீங்க சொல்றது சுட்டி காட்டுறதுக்காக தான் பண்ணாரு. ஆமா, அதுல சந்தேகமே கிடையாது. இவங்க பண்ணதே தப்பு தானே. அது தவறு. இவங்க பண்ணதே தப்பு தானே. காங்கிரஸ்காரங்க, திமுக காரங்க இவங்க எல்லாம் பண்ணது சரின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? கான்ஸ்டிடியூஷன் எடுத்தது தவறு. அதை வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத தானே. இதுக்கு முன்னாடி இல்லாத ஒண்ணு நீங்க கொண்டு வரீங்க. உங்களுக்கு ஒரு பதில் கரெக்டா சொன்னாதான். இன்னொன்னு அடிப்படையில் ஒரு பிஜேபி தானே. பிஜேபிக்காரங்க தான் சார் அவர் அந்த சீட்ல உட்கார்ற வரைக்கும், அந்த சீட்ல உட்கார்ற வரைக்கும், அந்த சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் எந்த மொழி சார்ந்தவரும் கிடையாது, எந்த இன சார்ந்தவரும் கிடையாது, எந்த கட்சி சார்ந்தவரும் கிடையாது. இது நீங்களும் ஏத்துப்பீங்க. இல்ல, அது உண்மைதான் சார். அவர் இப்பவும் அவர் பிஜேபிக்கு சாதகமா பண்ணல, பிஜேபிக்கு சார்ந்து பிஜேபி கட்சிக்காரன் அவர் பேசல. அவரு சபாநாயகரா வரலாறு அந்த நிகழ்வு நடந்ததை அவர் எடுத்து சொல்றாரு. ஓகே, அதுல இவங்களுக்கும் சில விஷயத்தை புரிய வைக்கணுங்கிறதுனால அவர் நினைச்சிருக்கலாம். அதனால அவர் கையில எடுத்து அதை சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க பண்ணது காமெடி தனம், இந்த கோமாளி தனம்னு சொல்லுவேன். அதை பண்ணி பேரை சொன்னது, புக்கு வச்சதெல்லாம். உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நன்றி நன்றி நன்றி. மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம். உங்களுடன் விக்னேஷ் தாமோதரன். நன்றி, வணக்கம்.